வணக்கம். ஸோ IBPS ஜென்ரல் இங்கிலீஷ் பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு லாஸ்ட் இயர் 2025 நடந்த SOPO எக்ஸாம்ஸோட ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்ட கேள்விகளை தான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4 கிளாஸ் போயிருக்கு. ஸோ இதில் அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயும் பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எ சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு 4 ஃப்ராக்மெண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸை 4 ஃப்ராக்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்ஸ் இன் நேஷ்னல் கரன்சிஸ் ஃபார் குவைட் சம் டைம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் அட் த டிஸ்கஷன் ஹி செய்ட் நவ் அண்ட் ஒர்க்கிங் அவுட் நியூ பேமெண்ட் மெக்கானிசம் தட் பிரிக்ஸ் மெம்பர்ஸ் ஹேவ் பின் டேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ் டு ஸ்விட்ச் டு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா BDACன்னு வரும். அதாவது பி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏன் பிஏ எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூசிங் த ஸ்பீக்கர். ஓகேவா? ஸ்பீக்கரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. முதல்ல சப்ஜெக்ட் இருக்க பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீக்கிங் அட் த டிஸ்கஷன் ஹி செய்ட் தட் பிரிக்ஸ் மெம்பர்ஸ் ஹேவ் பீன் டேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப் டு ஸ்விட்ச் டு அப்படின்னு டி ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அந்த ஸ்பீக்கரை பற்றியான இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அதை ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அடுத்தது என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஏ. ஸோ செட்டில்மெண்ட்ஸ் இன் நேஷ்னல் கரன்சிஸ் ஃபார் குவைட் சம் டைம். எதை பற்றி பேசுகிறோம்? ஓகேவா? கண்டினியூஸ் த ஆப்ஜெக்ட் டு ஸ்விட்ச் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வரும் இல்லையா? கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரும். சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நவ் அண்ட் ஒர்க்கிங் அவுட் நியூ பேமெண்ட் மெக்கானிசம். ஓகேவா? கரெக்டாக சொல்லணும்னா, ஸ்பீக்கிங் அட் த டிஸ்கஷன் he said that BRIC members have been taking consistent steps to switch to settlements in national currencies for quite some time now and working out new payment mechanismக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்தது அகைன் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் த சென்டென்ஸ் தான். அகைன் வந்து ஒரு சென்டென்ஸை ஃப்ராக்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கணும். ஒன்று சப்ஜெக்ட் இருக்கா பாருங்கள். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா, இன்ட்ரொடக்ஷன் வந்து எ கம்ப்ரென்சிவ் ஸ்டடி கண்டக்டட் பை சைன். ஸோ ஏதோ ஒரு ஸ்டடி நடத்திருக்காங்க, அதை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? a comprehensive study conducted by scientists reveals, ஓகேவா, what the study is about. எதை பற்றி ஆனது பார்த்தீங்கன்னா, the impact of deforestation பற்றி ஆனது. ஓகேவா? ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த ஃப்ரேஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? ஆன் எக்கோசிஸ்டம் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து இன் வேரியஸ் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டுன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு ஜாகிரபிக்கல் கண்டெஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க பை சயின்டிஸ்ட். அது வந்து டீஃபாரஸ்டேஷன் இம்பேக்ட் பற்றி சொல்லுது ஆன் எக்கோசிஸ்டம் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பற்றி தான் இங்கே பேசுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். எ நியூ ஸ்டடி பை ரிசர்ச்சர்ஸ் அட் the Cochin University of Science and Technology has shown that extreme rainfall over Kerala in the monsoon season Maiden-Julian oscillation can influence அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சிலேஷன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் த சென்டென்ஸ்னு பார்க்கணும். முதல்ல வந்து அந்த ஸ்டடியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ நியூ ஸ்டடி பை ரிசர்ச். இது முன்னாடி பார்த்தோம்ல, அதே பேட்டர்ன் ஆஃப் தான். ஸோ நியூ ஸ்டடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் யார் பண்ணுறாங்க அது அடுத்தது அப்படியே வரும். ஓகே, நியூ ஸ்டடி பை ரிசர்ச்சர்ஸ். எந்த ரிசர்ச்சர்ஸ்? அட் த கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் ஷோன் தட். எதை பற்றி காமிச்சிருக்காங்க? ஓகே, Maiden-Julian oscillation can influence. ஓகேவா? ஸோ Maiden-Julian oscillation வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஓவர் கேரளா இந்த மான்சூன் சீசன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு அந்த ஸ்டடி சொல்லியிருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைரெக்டாக நம்ம வந்து ஈஸியாக சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. இப்போ வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் யூசேஜ் பற்றியான ஒரு கேள்வி. ஓகே, ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. எ வேர்ட் இஸ் கிவன் அண்ட் யூஸ்ட் இன் 3 ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் இன் விச் த வேர்ட் இஸ் யூஸ்டு கரெக்ட்லி. எதில் மட்டும் அது கரெக்டாக யூஸ் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஆன்சர்
போட போகிறோம். ஓகேவா? என்ன அந்த வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். ஓகே, சப்ஸ்கிரைப்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. சப்ஸ்கிரைப்னா என்ன? ஏதாவது ஒரு ரெகுலராக பே பண்ணி நம்ம ஒரு மேகசைனோ நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு சர்வீஸோ நம்ம வாங்குறது தான் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, they decided, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், they decided to subscribe to the new magazine instead of the popular one in the market. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்டு தான். ஸோ வந்து அந்த மேகசின் சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி தான் பேசுது. ஓகே, ஸோ வித்தவுட் எ டவுட் the first statement is right. செகண்ட் பாருங்கள், we strongly believe that we cannot subscribe to the new theory. ஓகேவா? புது தியரிக்கு we strongly believe that we cannot subscribe to the new theory ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நியூ தியரி அப்படின்னா அக்ரிங் வித் த தியரி. சப்ஸ்கிரைபுங்கிறது அக்ரிங் வித் த தியரின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுதான் மீனிங் வரும் சப்ஸ்கிரைப். ஸோ என்ன கேட்டால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஐ டிசைடட் டு சப்ஸ்கிரைப் டு ஹிம் சின்ஸ் ஹீ இஸ் மை சுப்பீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஐ டிசைடட் டு சப்ஸ்கிரைப் டு ஹிம், ஓகே, சின்ஸ் ஹி இஸ் சுப்பீரியர். ஸோ சப்ஸ்கிரைப் டு ஹீம் என்ன இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் இல்லையா? சென்டென்ஸ் 3 வந்து இன்கரெக்ட். ஏன்னா சப்ஸ்கிரைப்ஸ் டு த இண்டிவிஜுவல் பர்சன் வராது. ஓகேவா? ஸோ தி டிசைடட் டு சப்ஸ்கிரைப் டு த நியூ மேகசைன் இன்ஸ்டெட் ஆஃப் த பாப்புலர். ஓகே, வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் வி கேனாட் சப்ஸ்கிரைப் டு த நியூ தியரியும். ஓகே, ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, அகைன் ஒரு வேர்ட் யூசேஜ். ஸோ இந்த வேர்டுக்கான உங்களுக்கு மீனிங் புரிஞ்சாதான் அங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இஃப் வேர்ட் இஸ் கிவன் அண்ட் யூஸ்ட் இன் 3 ஸ்டேட்மெண்ட், 3 இடங்களில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் விச் த வேர்ட் இஸ் யூஸ்டு கரெக்ட்லி. சீசன். ஓகேவா? த கெஸ்ட் ரிக்வெஸ்டட் த செஃப் டு சீசன் த சிக்கன் வித் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் பிஃபோர் குக்கிங் இட் ஆன் த கிரில். ஓகே, சீசன். ஸோ ஆக்சுவலி இங்கே சீசன் என்ன மீனிங் வரும் பார்த்தீங்கன்னா, சீசனுங்கிறது ஒரு வேர்பாக பார்க்கும்போது இது வந்து லைக் சம் ஸ்பைசஸ் ஆர் ஃப்ளேவரிங் த ஃபுட், அந்த சீசன் வரும். ஆஸ் எ நவுனாக நம்ம பார்க்கும்போது சீசனுங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஆஃப் த இயர் வந்து சொல்கிறது. லைக் ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த சீசன் மீனிங் தரும் இந்த நவுன் ஃபார்ம். இந்த வேர்ட் ஃபார்மில் ஃப்ளேவரிங் டு ஃபுட் ஆர் ஸ்பைசஸ் அதை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே முதல் கேள்வி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ட் ஃபார்மில் இது கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் ரிக்வெஸ்டட் த செஃப் டு சீசன் த சிக்கன் வித் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் பிஃபோர் குக்கிங் இட் ஆன் த கிரில்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன சொல்ல வராங்க, அந்த கிரில்லில் வந்து அவங்க சமைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க சீசனிங் பண்ணுறாங்க. ஸோ தே ஆடிங் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ், தட்ஸ் இட், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போனா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ரெண்டாவது பாருங்கள், த ரிவர் ஃப்ளோட் எய்ம்லெஸ்லி ஆஃப் த சீசன் டுவர்ட்ஸ் த சிட்டி. ஓகேவா? ஸோ வந்து சீசன் சென்டென்ஸ் 2ன்னு பார்க்கும்போது ரிவர் ஃப்ளோட் எய்ம்லெஸ்லி, ஓகேவா, ஆஃப் த சீசன் டுவர்ட்ஸ் த சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. ஸோ வந்து இது கரெக்டாக வரல, ஆஃப் த சீசன். ஓகேவா? ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல சீசனுங்கிறது. ஸோ ரெண்டாவது வந்து தப்பு. மூணாவது பாருங்கள், டூரிங் த ஒலிம்பிக் சீசன் it is often heard from announcer, critics, commentators and even athletes that the Olympic Games are too commercial. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டு த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் த இயர் ஒலிம்பிக் இது. ஸோ சென்டென்ஸ் 3 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து இஸ் ரைட். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சீசனுங்கிறது ஒரு வேர்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லைக் சம் ஆடிங் ஸ்பைசஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த நவுன் ஃபார்ம்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் த அந்த இயரோட ஒரு பர்டிகுலர் டைம் அதை மென்ஷன் பண்ணுறது இந்த நவுன் ஃபார்ம் ஆஃப் த சீசன். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா 1 and 3 ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம், பேரா ஜம்பிள்ஸ். ஓகேவா? இந்த பேரா ஜம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மாறி மாறி இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன, செகண்ட் சென்டென்ஸ் என்ன, தேர்ட் இதில் எங்கே வரும் அப்படிங்கிறது சொல்ல போகிறது தான் இந்த பேரா ஜம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்து இந்த பேரா ஜம்பிள்ஸ் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்க கரெக்டான ஆர்டர் எது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் த சீசன். ஓகே, ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். திஸ் இஸ் த சீசன் when insurance selling reaches its highest pitch the last quarter of the financial year. ஓகேவா? அடுத்தது என்ன வரும்,
So the season to project tax planning for buying insurance and also the season for insurance companies and their sales network to chase down targets. Okay va? Okay, fine. அடுத்தது பார்த்தீங்கன்னா watch out specially if it is your first year in employment. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ வந்து you are flush with money and good intentions of putting it to good use to secure your future but have to no clue yet about taxes or investing. Okay. Okay, அடுத்தது என்ன வரும் பார்த்தீங்கன்னா friendly neighborhood insurance agent, usually family, friends or even relatives have you in their sights. Okay, so last என்ன வரும் பார்த்தீங்கன்னா and they will flood you with pesky phone calls, SMS messages and emails and will badger you to buy life insurance and health insurance. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பற்றி தான் இங்கே ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் த சீசன் வென் இன்சூரன்ஸ் செல்லிங் வந்து ரீச்சஸ் ஹை பிச்சில் ரீச் ஆகுது. இன்சூரன்ஸை பற்றியே பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த டைமில் தான் டேக்ஸ் பிளானிங் பண்ணுவாங்க ஃபார் பையிங் இன்சூரன்ஸ் பை பண்ணுவாங்க. ஸோ த சீசன் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்புறம், ஸோ வாட்ச் அவுட் எஸ்பெஷலி, ஸோ நீ யாரும் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா ஸோ வாட்ச் பண்ணிங்க ஃபஸ்ட் இயர் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுமா, ஒன்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எ பெஸ்கி ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ் மெசேஜஸ், இமெயில்ஸுன்றாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட், ரைட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அப்போது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா BDEAFC. BDEAFCங்கிறது கரெக்டான அந்த ஆர்டர் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜம்பிள் த வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி அடுத்தது வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th சென்டென்ஸில் என்ன இருக்குது. ஓகேவா? 6th சென்டென்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டுறாங்க. ஓகே, ஸோ 6th சென்டென்ஸில் என்ன இருக்குது, ஸோ 6th சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து BDEFCன்னு சொல்லிட்டோம். அப்போ கரெக்ட் 6th என்ன இருக்குது, கடைசி அங்கே இருக்குது பாருங்கள், சி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 5th சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. 5th சென்டென்ஸில் என்ன இருக்குது, எஃப். ஓகே, அந்த ஆர்டர் நீங்கள் எழுதிட்டீங்க, ஏரம் ஒர்க் போட்டு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd சென்டென்ஸ் ஆஃப் த பேசேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது மாதிரி ஒவ்வொரு பேசேஜாக கேட்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு முதலே வந்து எல்லாம் படித்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக பிஏன்னு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது வந்து ஸ்பாட் த எரர். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை த பார்ட் தட் கண்டெய்ன்ஸ் அன் எரர். எங்கே வந்து எரர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, த ஸ்க்ரோச்சிங் சம்மர் ஹேஸ் செட் இன். ஓகே, அண்டுன்னு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது கண்டினியூட்டி ஆஃப் த சென்டென்ஸ் தான், பட் வந்து இங்கே எங்கே வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்னென்னா டு என்ஷூர் தட் கம்யூனிட்டி அனிமல்ஸ் ஹவ் ஆக்சஸ் டு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சிட்டி ஆர் கிவிங் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ஃப்ரீ வாட்டர் போல்ஸ் டு கன்சர்வ்டு சிட்டிசன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டி தான் வரும். ஓகே, கன்சர்வ்டு சிட்டிசன்ஸ் வந்து இங்கே வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ கன்சர்ன்டு சிட்டிசன் இஸ் இன்கரெக்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் பீப்புள் ஹூ கேர் அபவுட் அனிமல் வெல்ஃபேர். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள். த ஸ்க்ராச்சிங் சம்மர் ஹேஸ் செட் இன் அண்ட் டு என்ஷூர் த கம்யூனிட்டி அனிமல்ஸ் ஹாவ் அக்சஸ் டு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் organizations in the city are giving out free water bowls to concerned citizens. ஓகேவா? கன்சர்வ்டு சிட்டிசன்ஸ் கிடையாது, கன்சர்ன்டு சிட்டிசன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அதுதான் வந்து தப்பாக இருக்குது. கன்சர்வ்டு சிட்டிசனுங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள். அனாலிசிஸ் சஜஸ்ட் that the non-committed voters, ஓகேவா, more likely to make a decision on whom to vote closing to the polling day. அடுத்தது வந்து and are more likely to side with the perceived winner. ஆப்ஷன் இ வந்து no error. ஓகே, ஃபைன். are more likely to influence by the campaign பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பாசிவ் வாய்ஸ் வந்து இஸ் ரிக்வயர்ட் ஹியர். ஓகேவா? இங்கே பாசிவ் வாய்ஸுங்கிறது தேவை. ஓகே, டு ரீப்ளேஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பை வித் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. ஓகே, டு இன்ஃப்ளூயன்ஸ் பைன்னு இருக்குல்ல, அதை வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, டு பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. அதுதான் வந்து இங்கே பாசிட்டிவ் வாய்ஸ் வரணும். ஓகேவா? பியில் என்ன கொடுத்துருக்காங்க, மோர் லைக்லி டு இன்ஃப்ளூயன்ஸ்னு இருக்குது, டு பி இன்ஃப்ளூயன்ஸ் பை த கேஃபைன். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து எரர் இருக்குது.
ஓகேவா? ஸோ இப்போது கரெக்டாக படித்து பாருங்கள். அனாலிசிஸ் சஜஸ்ட் that the non-committed voters are more likely to be influenced by the campaign, more likely to make a decisions close to polling day and more likely to side with the perceived winner. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பாசிவ் வாய்ஸில் வரணும். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. டு பி இன்ஃப்ளூயன்ஸ்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பி வந்து ஸ்பாட் த எரரில் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஐடென்டிஃபை த பார்ட் தட் கண்டெய்ன்ஸ் அகைன் இன்னொரு கொஸ்டினும் ஸ்பாட் த எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், வென் யூ கெட் டு பிளே அலாங் சைட் சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் அக்ராஸ் த வேர்ல்ட் யுவர் கேம் இஸ் பவுண்ட் டு கெட் பெட்டர் வித் தட் எக்ஸ்போஷர், நோ எரர். ஓகேவா? கரெக்டான ப்ரிப்போசிஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஃப்ரம், இங்கே வந்து ஃப்ரம்னு இருக்கா, நாட் இன்னுக்கு பதிலாக ஃப்ரம்னு இருக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்கள் என்ன இருக்குது, வென் யூ கெட் டு பிளே அலாங் சைட் சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு. இன் அக்ராஸ் த வேர்ல்டு வராது, இன்னுங்கிறது இங்கே தப்பு ப்ரிப்போசிஷனில். ஓகே, வென் யூ கெட் டு பிளே அலாங் சைட் சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு யுவர் கேம் இஸ் பவுண்ட் டு கெட் பெட்டர் வித் த எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எரர் பாருங்கள், டு ரிசால்வ் இஷ்யூஸ் தட் ஹவ் cropped up between itself and the Department of Financial Service within the Finance Ministry and the issue of valuation of ATI bonds market regulators SEBI provided that another way to value these instruments அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி, ஆப்ஷன் டி. ஸோ இங்கே என்ன தப்பு ஸ்பாட் த எரரில்? ஓகே, இங்கே என்ன இருக்குது, த வேர்ட் தட்டுன்னு இருக்கா, தட்டு வந்து தேவையில்லாமல் இருக்குது, அங்கே அன்னெசரியாக இருக்குது. ஓகே, ஆஃப்டர் ப்ரொவைடட். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, தேவையில்லாமல் இருக்குது, ப்ரொவைடட்க்கு அப்புறம் தட்டுன்னு தேவையில்லை, ப்ரொவைடட் அனதர் வே. ஓகேவா? ப்ரொவைடட் தட் மீன்ஸ் இஃப் இல்லையா? ஸோ விச் இஸ் நாட் இன்டெண்டட் ஹியர். ஸோ அப்போனா ஆப்ஷன் டி தான் தப்பு. ஓகே, ஸோ இப்போது கரெக்டான சென்டென்ஸ் படித்து பாருங்கள். டு ரிசால்வ் இஷ்யூஸ், ஒரு இஷ்யூவை ரிசால்வ் பண்ணோன்னா தட் ஹாவ் cropped up between itself and the Department of Finance Services market regulators SEBI provided another way. ஓகேவா? SEBI provided. ஓகேவா? ஸோ தட்டுன்னு வராது, எடுத்துட்டோம். another way to value these instruments. ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். ஸோ ஆல்தோ த கைட்லைன்ஸ் ஃபார் ஆன் டேப் லைசன்சிங் ஃபார் அனௌன்ஸ்ட் ஆஸ் இயர்லி as 2016றாங்க. சரி, ஓகே. பி பாருங்கள், த சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் said that the application. ஸோ தேர்ட் சி பார்த்தீங்கன்னா would need to be scrutinized by a standing committee அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா which has been appointed only now. கடைசியாக வந்து no error. ஸோ இப்போது ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அப்பாயின்மெண்ட்ங்கிறது ஒரு நவுன். ஓகேவா? த சென்டென்ஸ் require the past participle தான் தேவை. ஸோ அப்போனா இங்கே கரெக்டாக என்ன வந்திருக்கணும், அப்பாயிண்டட். ஓகேவா? விச் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஒன்லி நோ, அப்பாயின்மெண்ட் வராது. ஓகேவா? அப்பாயின்மெண்ட்ங்கிறது ஒரு நவுன். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன வரணும்னா ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அப்பாயிண்டட்னு வரணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா எரர் இல்லாமல் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா ஆல்தோ த கைட்லைன்ஸ் ஓகே ஃபார் ஆன் டேப் லைசன்சிங் வேர் அனௌன்ஸ்ட் ஆஸ் இயர்லி as 2016, the central bank has said what the application would need to be scrutinized by a standing committee. Okay, which has been appointed only now. ஓகே, கிளியரா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பாட் த எரர் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸ்பாட் த எரர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பேரா ஜம்பிள்ஸ் பார்த்தோம். பேரா ஜம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா வேர்டு யூசேஜ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வேர்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வருமா, அவங்க ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த மீனிங் அதில் மேட்ச் ஆகுதா, எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது லாஸ்ட்டு இந்த எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் பார்த்தோம். ஸோ ஸ்பாட் த எரரில் சின்ன சின்ன லைக் ரொம்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஸோ அந்த நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாலே போதும், இந்த இடத்துல இது வராதுன்னு நீங்களாகவே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஓகே. ஸ்பாட் த எரருக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா லைக் க்ளோஸ் டெஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரீடிங் கம்ப்ரெஷனும் இருக்குது நம்மளுக்கு. ஓகே,
ஸோ ரீடிங் கம்ப்ரெஷனில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கம்ப்ரெஷன் கொடுத்து அதை ஃபுல்லாக நீங்கள் படித்த பிறகு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எவ்வளோ சீக்கிரமாக இந்த இதுவை வந்து பேராகிராஃபை படிக்க முடியும், ரீடிங் காம்ப்ரெஷனை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அது கரெக்டாக வந்து அந்த ஆன் டைமுக்கு வந்து முடிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி, ஓகே. ரீடிங் கம்ப்ரெஷன் நான் இந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணல. எனிஹவ் நீங்கள் ஏன்னா அது வந்து லைக் பேராகிராஃபே வந்து படிக்கிறதுக்கே ஆகிடும் ஒரு மோர் தென் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு ரீடிங் கம்ப்ரெஷன் ஒரு தடவை பாருங்கள். ஓகேவா? க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி பார்க்கலாம். கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் மூவ்டு ஃப்ரம் பீயிங் எ டிஸ்டன்ஸ் டு அன் இமிடியட் கிரைசிஸ் தட் டிமெண்ட்ஸ் அர்ஜென்ட் கலெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டில் ஸோ த்ரெட்டுன்னு வரும். இங்கே ஆப்ஷனில் பாருங்கன்னா ரியாலிட்டியா, த்ரெட்டா, ஹைப்போதிசிஸா, கன்சர்னா, மித்தா பார்த்தீங்கன்னா த்ரெட் வரும். கிளைமேட் சேஞ்ச், ஓகே, ஆப்ஷன் பி கரெக்டு. கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் மூவ்டு ஃப்ரம் பீயிங் எ டிஸ்டன்ஸ் த்ரெட், ஓகேவா, டு அன் இமிடியட் கிரைசிஸ், ஓகே, தட் டிமெண்ட்ஸ் அர்ஜென்ட் கலெக்டிவ் ஆக்ஷன். டிஸ்டன்ஸ் த்ரெட்லேருந்து டு இமிடியட் கிரைசிஸ்க்கு வந்துடுது. ஓகே, ஸோ த்ரெட்டுன்னா என்ன மீன் பண்ணுது இங்கே? த்ரெட்டுங்கிறது ஒரு டேஞ்சரோ ஒரு ரிஸ்க்கோ, ஓகே, அது வந்து ஏதாவது ஹார்ம் காஸ் பண்ணால் அதை பற்றி பேசுகிறது தான் த்ரெட்டு. த சென்டென்ஸ் ஸ்டேட் தட் climate change is no longer a distant possibility but an immediate danger, making threat the most suitable word. Okay, so making threat a most suitable word உங்களுக்கு கொடுக்கும். The sentence states that climate change is no longer a distant possibility but an immediate danger, so making threat to the most suitable word கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஓகே, டிஸ்டன்ட் ரியாலிட்டி வந்து இட் இஸ் நாட் எ idiomatic. ஸோ ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் அசம்ஷன் இல்லையா? ஸோ கன்சர்ன்னா டூ மைல்டு. ஓகே, மித்துனா மீன்ஸ் சம்திங் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் பேசுது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் இப்போ தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ரியாலிட்டின்னா டிஸ்டன்ட் ரியாலிட்டின்னு வராது. ஓகேவா? டிஸ்டன்ட் ரியாலிட்டின்னு வராது. இட்ஸ் நாட் இடியோமேட்டிக்காக இல்லை. ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அசம்ஷன். டிஸ்டன்ஸ் ஹைப்போதிசிஸும் வராது. கன்சர்ன், டிஸ்டன்ட் கன்சர்னா டூ மைல்டாக இருக்குது. ஓகே, ஸோ மித்துனா மீன்ஸ் சம்திங் ஃபால்ஸ். ஓகே, சயின்டிஸ்ட் வாண்ட் தட் வித்தவுட். ஓகே, ஸோ இங்கே இந்த இதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் மூவ்டு ஃப்ரம் பீயிங் எ டிஸ்டன்ஸ், மித்துன்னா வரவே வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஸோ சயின்டிஸ்ட் வாண்ட் தட் வித்தவுட் டேஷ் இன்டர்வென்ஷன் குளோபல் டெம்பரேச்சர் குட் ரைஸ் பை மோர் தென் 2 degrees Celsius above ப்ரீ இண்டஸ்ட்ரீஸ் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? டிசிசிவ். ஓகே, டிசிசிவ்னா என்ன? டிசிசிவ்னா ஒரு ஃபிம் எஃபெக்டிவ் அண்ட் டைம்லி பற்றி பேசுகிறது தான் டிசிசிவ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், சயின்டிஸ்ட் வாண்ட் தட் வித்தவுட் டிசிசிவ் இன்டர்வென்ஷன், அதாவது எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன், எஃபெக்டிவான ஒரு இன்டர்வென்ஷன் கொண்டு வரலன்னா அதுதான் டிசிசிவ் சொல்லுது. ஆப்ஷன் சி. ஸோ குளோபல் டெம்பரேச்சர் என்ன ஆகுமா? ஸோ மோர் தென் 2 degrees Celsius வந்து அபவ் இண்டஸ்ட்ரியல் லெவல் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசிசிவ்னா ஒரு எஃபெக்டிவ், ஒரு டைம்லி, ஒரு ஃபிம் பற்றி பேசுகிறது. த சென்டென்ஸ் எம்பசஸ் த நீட் ஃபார் ஸ்ட்ராங் அண்ட் இமிடியட் ஆக்ஷன் எடுக்கணும் டு கிளைமேட் சேஞ்ச். அதுதான் இந்த சென்டென்ஸ் பேசுது. ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். மினிமல் கேட்டிருக்காங்களா? மினிமல்னால் டூ ஸ்மால் அப்படின்னு பேசுகிறது, அது வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், டிலேடு. ஓகேவா? டிலேடுனா would worsen the crisis. ஓகேவா? ஸோ டிலேட்னா டிலேட், நம்ம இந்த இடத்துல வந்து டிலேடுன்னு போட்டு பாருங்களேன். சயின்டிஸ்ட் வாண்ட் வித்தவுட் டிலேட் இன்டர்வென்ஷன் அப்படின்னா would worsen the crisis தான் வரும். ஓகேவா? ஸோ செலக்டிவ் மீன்ஸ் பார்ஷியலாக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ அதுவும் வராது, பார்ஷியல் இன்டர்வென்ஷன் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஜுவல்னால், ரொம்ப கிராஜுவல்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தலையிடணும். அது எப்படி வரும்? டூ ஸ்லோ இல்லையா? அதுவும் கிடையாது. ஓகே, இட் இஸ் டூ ஸ்லோ ஃபார் அர்ஜென்ட் கிரைசிஸ். ஓகேவா?
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிசிசிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் வார்ன் தட் without decisive intervention global temperature could rise by more than 2 degrees Celsius above the pre-industrial level அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகே ஃபைன், இதுதான் வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட் 2ல வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி வந்து கவர்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் நவ் டேஷ் டு இம்ப்ளிமெண்ட் பாலிசிஸ் தட் பேலன்சஸ் எக்கனாமிக் க்ரோத் வித் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா கம்பல்டு. ஓகேவா, கம்பல்டுனா என்ன மீனிங் கொடுக்குதுன்னா, கம்பல்டு மீன்ஸ் ஃபோர்ஸ்டு ஆர் ஸ்ட்ராங்லி மோட்டிவேட்டட் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஓகேவா, கம்பல்டுனா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி, ஓகேவா, ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது தான் கம்பல்டு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், கம்பல்டு தான் வரும். கவர்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் நவ் கம்பல்டு, கம்பல் பண்ணி என்ன பண்ணுறாங்களா, டு இம்ப்ளிமெண்ட் பாலிசிஸ் தட் பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத்தும் பேலன்ஸ் பண்ணணும், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுது இங்கே, ஓகேவா, ரெலுக்டன்ட்னா வந்து அன்வில்லிங். ஓகேவா, தே ஆர் அன்வில்லிங் டு டேக் அப்படிங்கிற மாதிரி வரும். அட்வைஸ்டு அண்ட் இன்வைட்டட்லாம் ஆர் டூ வீக், இதெல்லாம் வந்து வர வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல. அஃப்ரைடு வந்து கான்டெக்சுவலி அன்சூட்டபிள். ஓகேவா, ஸோ வந்து கம்பல்டுங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ என்னது, கவர்மெண்ட் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு, எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்குல்லையே அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, டு என்ன மாதிரி பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, அது வந்து எக்கனாமிக் க்ரோத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல, அந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து என்னது ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி தான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. தட் மீன்ஸ் கம்பல்டு. ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் கம்பல்டு. மற்ற ஆன்சர் எல்லாமே கரெக்டாக வராது. ஆப்ஷன் பி கம்பல்டு. ஓகேவா, கம்பல்டுன்னா ஒரு ஃபோர்ஸ்டாக ஆர் ஸ்ட்ராங்லி மோட்டிவேட்டட் டு டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் நவ் கம்பல் டு இம்ப்ளிமெண்ட் பாலிசிஸ் தட் பேலன்ஸ் எக்கனாமிக் க்ரோத் வித் என்விரான்மெண்டல். முன்னாடி கேட்ட கேள்வியே அப்படியே கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா, டிஸ்ட்ரக்ஷனா, அவேர்னஸா, சஸ்டைனபிலிட்டியா, லெஜிஸ்லேஷனா, ரெக்கவரியா பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டி எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு மீட் த ப்ரெசன்ட் நீட்ஸ். ஓகே, இப்போதைய நீட்ஸையும் மெயின்டைன் பண்ணும் வித்தவுட் காம்ப்ரமைசிங், ஃப்யூச்சர் ஜெனரேஷனையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு ப்ரெசண்ட் இது வந்து நீட்ஸை பூர்த்தி பண்ணணும். ஓகேவா, கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு பேலன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ எய்ம் டு பேலன்ஸ் என்னது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி எதை மீன் பண்ணுதுன்னா ப்ரெசன்ட் நீட்ஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டெஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங். ஸோ ஓகேவா, டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு ஆப்போசிட் மீனிங் தருது, அது வராது. அடுத்தது அவேர்னஸ் வந்து இங்கே ஃபிட் ஆகாது, டஸ் நாட் ஃபிட் ஆஃப்டர் பேலன்ஸ் வித். அடுத்தது பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேஷன் ரெஃபர் டு, லெஜிஸ்லேஷனை எதை ரெஃபர் பண்ணுது, லாஸ். ஓகேவா, லாஸை மென்ஷன் பண்ணுறது ரெஃபர் பண்ணுது, நாட் கோல்ஸ். ஓகேவா, ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கவரி இருக்குது. இட் இஸ் இன்அப்ரோப்ரியேட். ரெக்கவரிங்கிறது இங்கே தேவையில்லாதது. என்விரான்மெண்டல் ரிக்கவரியா கிடையாது, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அதாவது ப்ரெசன்ட் நீட்ஸையும் பூர்த்தி பண்ணணும், ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஓகேவா, ஸோ அதை பற்றி பேசுகிறது பார்த்திங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. ஓகே, ஸோ ஹவெவர் த டிரான்சிஷன் இஸ் நெய்தர் சிம்பிள் நார் சீப் அண்ட் இட் ரிக்வயர்ஸ் அன்பிரசிடென்டட் அமாங் நேஷன், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிவில் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். ஓகே, கொலாபரேஷன் அமாங் யார் யார் கூட, நேஷன், இண்டஸ்ட்ரீஸ், சிவில் சொசைட்டி கூட இருக்கிற கொலாபரேஷன்ஸ். ஓகே, கொலாபரேஷனை என்ன மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர், ஒரு காமன் கோலுக்காக ஒர்க் பண்ணுறது தான் வந்து இங்கே கொலாபரேஷன் சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் ஆக்ஷனுக்கு வந்து என்னென்ன தேவை, கோஆப்ரேஷன் அமங்ஸ் கவர்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சொசைட்டி தேவை. ஸோ அதுக்கு வந்து கொலாபரேஷன் தேவை. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இது தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ரிவெல்ரி, ஆம்பிஷன், நெகோஷியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இது எதுவுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா கொலாபரேஷன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்து இந்த கிளாஸ் டெஸ்ட். ஸோ இதோட அடுத்த டாபிக் வந்து அதாவது IBPS ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் SO அதுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.